ஒரு காலையில் சூரியன் ஒளி வீச காடு ஒளிர்ந்தது. பல வண்ண பறவைகள் பறந்தது. மரத்தின் மேல் அமர்ந்திருந்தான் கவி என்கிற கருப்பு காக்கா. கீழே ஏரிக்கரையில் ஆடியது மீரா, ஒரு அழகு மயில். கவி எப்பொழுதும் மீராவை பார்த்து, இவ எவ்வளவு அழகு, இவளோட இறகுகள் எவ்வளவு அழகு, எல்லோருக்கும் இவளை பிடிக்கும், பாராட்டி கொண்டே இருப்பாங்க. ஆனால் என்ன தான் கருப்புன்னு யாருமே பாராட்ட மாட்டாங்க. காட்டுக்குள்ள ஆந்தை தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்துச்சான். மரங்கள் எல்லாம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சான். அப்போ பறவைகளுடைய அரசன் ஆந்தை ஒரு அறிவிப்பு கொடுத்தானா, நாளைக்கு பறவைகளுடைய திருவிழா, எல்லோரும் கலந்து கொள்ளலாம், தன்னுடைய திறமையையும் அழகையும் வெளிப்படுத்தலாம், ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. காக்கா நினச்சிதான், மயில் தான் ஜெயிக்கும், அதுதானே அழகு, நான் ஒரு காரியம் செய்வேன். மயிலுடைய இறகுகளை தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி அதை எடுத்து என்னுடைய சிறகுகள் மேலே நான் சொருகிப்பேன். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நானும் போட்டியில் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கண்களுக்கும் அழகாக தெரிவேன், என்னால் போட்டியில் ஜெயிக்கவும் முடியும் அப்படின்னு நினச்சி அந்த இறகுகளை எடுத்து தன்னுடைய சிறகுகள் மேலே ஒட்டிக்கிட்டு திருவிழாவுக்கு போச்சான். திருவிழாவுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் நம்ம கருப்பு காக்கா கவியை பார்த்து, அட யார்ப்பா இது இப்படி இருக்கா வித்தியாசமா? அப்போ கவி சொல்லிச்சான், நான் தான் நம்ம மீரா மயில் இருக்கால, அவளோட சிறகை தான் ஒட்டிக்கிட்டேன், கொஞ்சம் அழகா இருக்குமேன்னு. திடீர்னு காற்று வீசிச்சான். நம்ம காக்கா மேலே சொருகி இருந்த மயில் இறகுகள்லாம் பறந்து போயிடுச்சான். காக்காவுக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சான். ஐயோ, இந்த மயில் இறகுகள் எதுவுமே நம்மளுக்கு சொந்தமானது இல்லை, அதான் நம்மளை விட்டுட்டு போயிட்டுன்னு நினச்சிதான். ஒரே மழை, ஒரே இடி, ஒரே மின்னல். நம்ம மீரா மயில் இருக்கால, மயிலோட சிறகு மரத்தின் கிளையில் மாட்டிக்கிச்சான். அப்போ நம்ம கருப்பு காக்கா தான் ஓடி போய் மயிலுக்கு உதவிச்சான். தன்னுடைய வாயால் சிறகை பிடிச்சி கிளையிலேருந்து காப்பாற்றி மயில் அங்கே இருந்து தப்பிச்சு சந்தோஷமாக பறந்து போச்சான். இப்படி மாட்டிக்கிட்ட மயிலை நம்ம கருப்பு காக்கா தான் உதவி அங்கேருந்து காப்பாற்றி பறக்க வச்சது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆந்த அரசன், நீ எவ்வளவு நல்ல உதவி பண்ணியிருக்க, உனக்கு தான் பரிசுன்னு கொடுத்துச்சான். காக்காவுக்கு தன்னை நினச்சி ஒரு பெருமை வந்துச்சான், சந்தோஷம் வந்துச்சான். என்ன நான் எவ்வளோ தாழ்வாக நினச்சிட்டேன், நானும் ஒரு அழகு பருவதான். அதுக்கப்புறம் காக்கா தன்னைத்தானே முடி சுற்றிக்கிட்டு, மயில் எவ்வளவு அழகோ அதே மாதிரி தான் காக்காவான நானும் அழகு, நான் கருப்பாக இருக்க விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் அழகு.